ஆளுநரை வச்சு மாநில அரசுகளை வந்துட்டு இயங்க விடாமல் தடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு அரசமைப்புல அரசியல் வழிமுறைக்கு உச்சநீதிமன்றத்துடைய இந்த ஏப்ரல் 8 தீர்ப்பு ஆப்பு வச்சிருச்சு. இதை கிடப்பில் போடுவதற்கான உரிமை ஆளுநருக்கு உண்டுன்னு இந்திய அரசமைப்பு சொல்லல. அப்படி எதுவுமே சொல்லாது நீங்க போட்டு அனுப்பி வச்சுட்டு நாங்க பெசாத இருக்கிறோன்றதும், அவங்க வந்துட்டு நடவடிக்கை எடுக்காம அப்படி கிடப்பில போட அப்படின்றதும், 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அனுப்பி வைக்கிறது அப்படின்றதும், அதுக்கெல்லாம் அரசமைப்புல இடமே இல்லை. அப்ப இடம் இல்லாத பட்சத்துல நாங்க நிர்ணயிக்கிறோம் 3 மாசத்துக்குள்ள நீங்க அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்திய ஒன்றிய அரசுக்கு இந்திய உச்ச நீதிமன்றம் சொன்னது. இதுக்கு மேல மாநில அரசாங்கம் முடக்க முடியாது. இதுதான் மோடி அரசுக்கு பெருசா இடிக்குது. ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஜனாதிபதி, அதாவது ஆளுநர்கள் அனுப்பக்கூடிய அந்த தீர்மானங்களுக்கு 3 மாதத்துக்குள்ள பதில் அளிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கொண்டு வராங்க. அதுக்காக ஒரு 14 கேள்விகள் எழுப்பியிருக்காங்க ஜனாதிபதி. இந்த விவகாரம் எப்படி சார்? இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்திய உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு கவர்னர் தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை நிறைவேற்றிய சட்டங்களுக்கு ஒப்புதல் தராமல் கிடப்பில் போட்டது. தமிழ்நாட்டு அமைச்சரவை பரிந்துரை செய்த தீர்மானங்கள் அல்லது சட்ட வடிவங்களுக்கெல்லாம் ஒப்புதல் கொடுக்காம பிரசிடென்ட்டுக்கு அனுப்புனது. இதெல்லாம் எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த இந்திய உச்ச நீதிமன்றத்துடைய 2 நீதிபதிகள் அடங்கிய அந்த அமர்வு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஒரு காலவரையறைக்குள்ள நீங்க ஒரு முடிவெடுக்கணும். முடிவெடுக்கக்கூடிய உங்களுடைய அதிகாரம் அப்படின்றது சட்டப்பேரவை மற்றும் அமைச்சரவையினுடைய பரிந்துரையை பொறுத்து அமைவதை ஒழிய நீங்க தனித்து முடிவெடுக்க முடியாது. ஏன்னா அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. இது ஒரு பங்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இன்னொரு பகுதி என்னன்னா, இப்படி நீங்க ஒரு சட்டத்தை ஏற்புடையதா இல்லையா அப்படின்றத 1 மாசத்துக்குள்ளேயே ஒண்ணு ஒப்புதல் கொடுக்கணும், இல்ல நீங்க மறுப்பு தெரிவிச்சு மாநில அரசு கிட்ட திருப்பி அனுப்பணும். அப்படி நீங்க திருப்பி அனுப்பி அது மறுபடியும் உங்ககிட்ட அனுப்பப்பட்டதுன்னா நீங்க ஒப்புதல் தரணும். ஓகே, அதுக்கு மேல உங்களுக்கு எதுவும் இல்லை. சட்டம் இதுதான் சொல்லுது. ஆமா, இந்திய அரசமைப்பினுடைய பிரிவு 200. அடுத்தபடி என்னன்னா, இன்னொன்னு உங்களுக்கு அனுப்பப்பட்டது உங்களுக்கு ஏற்புடையதா இல்லைன்னா பிரசிடென்ட்டுக்கு நீங்க அனுப்புறீங்க அப்படின்னோம்னா, அது பிரசிடென்ட் அதிகபட்சம் 90 நாட்களுக்குள்ள அதை பத்தி வேற ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 415 பக்கங்கள் கொண்ட விளக்கமான தீர்ப்பு. அந்த தீர்ப்புல என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆளுநர் எந்த ஒரு பில்லுக்கும் 1 மாசத்துக்குள்ள தனது ஒப்புதலை தரணும். அதை டைம் லிமிட் ஃபார் ஆக்ஷன். ஒரு பிரசிடென்ட் 90 நாட்களுக்குள்ள அந்த பதிலை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லையா? இதை தான் இன்னைக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய ஒன்றிய அரசு கேக்குது. ஜனாதிபதி கேட்கல, ஜனாதிபதி கேட்கல. ஜனாதிபதி இல்ல, பொதுவா இந்த இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஜனாதிபதியும் அட் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே, யூனியன் கவர்மெண்ட் தானே. அப்ப என்ன அப்படின்னம்னா, இவ்வாறு டைம் லைன் அரசமைப்பு பிக்ஸ் பண்ணாத ஒண்ணுத்த உச்ச நீதிமன்றம் பிக்ஸ் பண்ணலாமா? இவ்வளவு காலத்துக்குள்ள நீங்க திருப்பி அனுப்பணும், அந்த பில் அனுப்பணும், ஒப்புதல் கொடுக்கணும், இல்லாட்டி நிராகரிக்கணும் அப்படின்றத சொல்ல முடியுமா? அதை நீங்க சொல்லுங்க. அப்படியான பவர்ஸ் உங்களுக்கு உள்ளபடியே ரொம்ப விரிவான ஒரு அதிகாரம் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிலாம் சொல்லிட்டு இந்த 14 கேள்வியை கேட்டிருக்காங்க. உண்மை என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு பில்லு, ஒரு சட்ட வடிவம், மசோதா அனுப்பி வைக்கப்படுகிறது அப்படின்னோம்னா, இதை கிடப்பில் போடுவதற்கான உரிமை ஆளுநருக்கு உண்டுன்னு இந்திய அரசமைப்பு சொல்லல. ஓகே, த டிஸ்கிரிஷனரி பவர் மென்ஷன்ட் அப்படின்றது என்ன அப்படின்னோம்னா, ஒண்ணு ஒப்புதல் தரணும், இல்ல திருப்பி அனுப்பணும், அவ்வளவுதான். திருப்பி அனுப்பப்பட்ட அந்த மசோதாவை மறுபடியும் சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்பிச்சு அப்படின்னோம்னா, அப்ப ஆளுநருக்கு வேற வழியே இல்லை, அதுக்கு ஒப்புதல் தான் தரணும் அப்படின்றது கான்ஸ்டிடியூஷன் கிளியரா சொல்றது. இன்னொன்னு, இவ்வாறு அனுப்பப்படக்கூடிய ஒரு பில்ல அவர் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறாரு அப்படின்னோம்னா, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்டுக்கு அவர் காரணத்தை சொல்லணும். ஓகே, நான் ஒப்புதலுக்கு அனுப்புறேன். ஆமா, அந்த காரணத்தை சொல்றது கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன். ஓகே, அப்படி எதுவுமே சொல்லாது நீங்க போட்டு அனுப்பி வச்சுட்டு நாங்க பெசாத இருக்கிறோன்றதும், அவங்க நடவடிக்கை எடுக்காம அப்படி கிடப்புல போடும் அப்படின்றதும், 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அனுப்பி வைக்கிறது அப்படின்றதும், அதுக்கெல்லாம் அரசமைப்புல இடமே இல்லை. அப்ப இடம் இல்லாத பட்சத்துல நாங்க நிர்ணயிக்கிறோம் 3 மாசத்துக்குள்ள நீங்க அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்திய ஒன்றிய அரசுக்கு இந்திய உச்ச நீதிமன்றம் சொன்னது. ஸோ தே ஆக்ட்
இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதனால அப்படி வருது. அது இவ்வளவுதான். ஓகே, இதுல இது வந்து சட்ட ரீதியா தான் அடுத்த கட்டமா என்னவாக போகுதுங்கிறத 143 அப்படின்றது வந்துட்டு பிரசிடென்ட் உச்சநீதிமன்றத்தினுடைய ஆலோசனைக்காக இருக்கக்கூடிய ஒன்றுதான் அது. ஸோ 143 142 எப்படி உச்சநீதிமன்றம் வந்துட்டு அரசமைப்பை பற்றிய ஒரு விளக்கத்தை கொடுத்து ஒரு தீர்ப்பை கொடுத்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும்னு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கிறதோ, அதே மாதிரி 143 கீழ் எந்த ஒரு நடவடிக்கையும் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய ஆலோசனையை பெற்று மேற்கொள்ள பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அதிகாரம். ஸோ இதுல வந்துட்டு அட்வைஸ் கேட்க போறாங்க, அவங்க சொல்ல போறாங்க. பல்வேறுபட்ட வழக்குகள் இதுல வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதனால இது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா இங்க என்ன ஒரு பெரிய ஒரு பாஜக அரசுக்கு என்ன அப்படின்னோம்னா, ஆளுநரை வச்சு மாநில அரசுகளை வந்துட்டு இயங்க விடாமல் தடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு அரசமைப்புல அரசியல் வழிமுறைக்கு உச்சநீதிமன்றத்துடைய இந்த ஏப்ரல் 8 தீர்ப்பு ஆப்பு வச்சிருச்சு. அவ்வளவுதான். அது ஒரு பெரிய பின்னடைவா இருக்குது. ஒரு பெரிய பின்னடைவு இல்லை, முடிச்சு விட்ட மாதிரி முற்றுப்புள்ளி. இதுக்கு மேல நீங்க அப்படி பண்ண முடியாது அப்படின்ட்டு. இது அவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னோம்னா, இந்திய ஒன்றிய அரசு தான் பவர்ஃபுல், மாநில அரசுகள்லாம் ஒரு சபார்டினேட் கவர்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கான அந்த முயற்சிக்கு ஒரு பேர் இடியா வந்துருச்சு. ஸோ உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டு 14 கேள்வி கேட்டு, அரசமைப்பு சொல்லாத ஒரு விடயத்தை நீங்க சொல்லலாமான்னு கேட்டு, அரசமைப்பு சொன்ன விஷயத்துலதான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. பார்லிமெண்ட் கொடுத்த அதிகாரம் தான் 142. அந்த அடிப்படையில் தான் இதை ஒரு சொல்லியிருக்கு. சொல்றதுக்கான அதிகாரமுடைய உச்சநீதிமன்றம் தான் நிர்ணயிச்சிருக்குது. அதனால இதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. இதுல இன்னொன்று நம்ம பார்க்கணும். இப்போ பல தூக்கு தண்டனை கைதிகள் வந்துட்டு இந்த கருணை மனுக்கள் இவ்வாறு அனுப்பப்படக்கூடிய கருணை மனுக்களை வந்துட்டு பிரசிடென்ட், அதாவது இந்திய ஒன்றிய அரசு கால வரை இல்லாம கடமையில் போட்டு வச்சிருவாங்க. அவங்க ஒப்புதல் கொடுத்தா இவங்க ஒப்புதல் கொடுக்க போறாங்க. அப்படி வைக்கும் போது அது தொடர்பான வழக்கு போகும்போது உச்சநீதிமன்றம் பலமுறை கேள்வி எழுப்பியிருக்கு, எதுக்காக இவ்வளவு பெரிய டிலே அப்படின்ட்டு. அதுக்கு இந்திய ஒன்றிய அரசின் சார்பா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர் கொடுத்த பதில் இல்லைன்னா, அது நம்ம பிரசிடென்ட்டை கேட்க முடியாது, பிரசிடென்ட்டுக்கிற பவர்ஸ் இருக்குதுன்னு அப்படி ஒரு தட்டி விட்டாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இன்வோக் த ரைட் ஆஃப் த பிரிசனர், ரைட் டு லைஃப், அவருடைய வாழ்வு உரிமை தொடர்பான உச்சநீதிமன்றம் இந்திய அரசமைப்பு கொடுத்திருக்கிற அந்த இடத்த நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துதான் அப்போ ஒரு கால நிர்ணயத்தை நிர்ணயிச்சது. விஷ ஊசி கொலை வழக்குன்னு ஒரு கொலை வழக்கு. நீங்க எப்ப பிறந்தீங்க? நான் வந்து 89. சரி, இது 60களில் வந்த ஒரு விஷ ஊசி கொலை வழக்கு. கடத்தி விஷ ஊசி போட்டு கொன்னது. அந்த விஷ ஊசி கொலை வழக்குல வந்துட்டு மரண தண்டனை அளிக்கப்பட்டவர்களுடைய மனுக்கள் சற்றப்போ 8 வருஷம் ஆகியும் வந்துட்டு அது எதுவுமே பண்ணல, டிஸ்போஸ் ஆகல. உச்சநீதிமன்றத்தை அவங்க போனாங்க, இது எனக்கு வாழ்வு உரிமையை பறிக்கிற விஷயத்துக்கு போனோடனே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, நீங்க எவ்வளவு காலம் இதை வச்சிருந்தது தப்பு, இது அவருக்கு எதிரான ஒரு நடவடிக்கை, அந்த வாழ்வு உரிமைக்கு எதிரான நடவடிக்கைன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த தூக்கு தண்டனை மரண தண்டனை கைதியினுடைய இதை வந்துட்டு குறைச்சிட்டாங்க. பின்னாடி அவர் விடுதலை ஆயிட்டாரு, முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி ராஜீவ்காந்தி கொலை வழக்குலையும் வந்துச்சு. வந்த போதும் கூட கால வரையறை இல்லாம கிடப்பில போடக்கூடிய உரிமைன்னு அரசமைப்பு சட்டத்துல எங்கேயும் குறிப்பிடப்படல அப்படின்னு அப்போ 3 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு சொல்லிச்சு. சோ அப்பெல்லாம் இவங்களுக்கு கோபம் வரல. அடுத்தபடி என்ன அப்படின்னோம்னா, பேரறிவாளனுடைய அந்த மரண தண்டனை தொடர்பா தமிழக அரசு அவரை விடுவிப்பது தொடர்பாக தமிழக அரசு முடிவெடுக்கலாம், எந்த விதமான தடையும் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டதுக்கு பிற்பாடு இவங்க முடிவெடுத்து அறிவிச்சு கவர்னர் கிட்ட போகும்போது அவர் முடக்கி வைக்கும் போது அப்போ இந்த வழக்கு போகும்போது அப்ப 2 நீதிபதிகள் கொண்டா அப்ப இந்த அவர் என்ன சொல்லிச்சுன்னா, நீ வந்துட்டு ஆளுநர் ஆகிய நீ வந்துட்டு ஷார்ட் ஹேண்ட் ஃபார் த ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்களுடைய கையெழுத்து தான் நீ, முத்திரை தான் நீ, வேற எதுவும் கிடையாது, நீ யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஏராளமான வழக்குகள்ல வந்துட்டு இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஸோ ஒரு அதிகாரம் அப்படின்றது டு எக்ஸிக்யூட் அப்படிதான். ஒரு அதிகாரம் ஒருத்தருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னோம்னா அந்த அதிகாரத்தை கிடப்புல போடுறதுக்கு இல்லை, எக்ஸிக்யூட். அப்போ நோ லா இஸ் டார்மெண்ட், எந்த ஒரு சட்டமும் உறங்காது.
இட் ஷுட் பி ஆக்டிவ். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த பிரின்சிபிள்ல தான் உச்சநீதிமன்றம் சொல்லுது, நீங்க ஒரு கால வரையறைக்குள்ள நீங்க தீர்ப்பு சொல்லணும். அதையே சொல்லாத விட்டாச்சு அப்படின்னா அப்படியெல்லாம் இன்னார்டினேட்டா நீங்க டிலே பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனை எழுதுனவங்க கிட்ட இருந்தது. ஆனா நீங்க அப்படி இல்லை. நீங்க ஒரு மாநில அரசு முடக்கிறதுக்கே பயன்படுத்துறீங்கன்னும் போது அப்போ உச்சநீதிமன்றம் குறுக்கிட்டு இது வந்துட்டு அரசமைப்பு ரீதியா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை செயல்பட விடாமல் தடுக்கக்கூடியது அப்படின்றதையும் சொல்லி இந்த 415 பக்கம் தீர்ப்புல இதுக்கு மேல இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, இவ்வளவு காலம் கிடப்புல வச்சு அந்த 10 மசோதாக்களையும் ஆளுநர் ஒப்புதல் கொடுத்ததா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைவேற்றலாம்னு சொல்லி போச்சு, முடிஞ்சு போச்சு. இதுதான் மோடி அரசுக்கு பெருசா இடிக்குது. இதுக்கு மேல மாநில அரசாங்கம் முடக்க முடியாது. ரெண்டாவது தாண்டி மத்த எந்த மாநிலத்தையுமே எந்த மாநிலத்துக்கும் அதுதான் அவங்களுக்கு. தமிழ்நாடுன்றது மட்டும் இல்ல, கர்நாடகாவை முடக்கணும், தெலுங்கானாவை முடக்கணும், கேரளாவை முடக்கணும், இப்படி நிறைய இருக்குது. அதனால அவங்களுக்கு வந்துட்டு இதுதான் முக்கியமானது. இதைத்தான் வந்துட்டு அவங்க ஒரு ரெஃபரன்ஸ்ன்ற பேர்ல அப்படியே ரொம்ப நாகரிகமா கொடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த 14 கேள்விகளுக்கான பதில்கள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கை இதில் பார்க்கலாம்.